வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலதாஸ் எழுதின த டவுட் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டவுட்னா சந்தேகம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிரிக் போயமாக தான் அவங்க எழுதியிருக்காங்க. இது அவங்களுடைய த சம்மர் இன் கல்கட்டான்ற கலெக்ஷனில் இருக்குது. இந்த ஆந்தாலஜி பப்ளிஷ் ஆன வருஷம் 1965. இந்த ஆந்தாலஜியில் இருக்கக்கூடிய போயம்ஸோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லவ், லஸ்ட் அண்ட் விமென்ஹுட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்க்யூமட் லவ் லவ்வே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க போயம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் அண்ட் செல்ஃபுல்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸை எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கமலாதாசன் நம்ம கன்ஃபெஷனல் போயிட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை வெளிப்படையாக அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இந்த போயம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லவ் மேக்கிங் போது ஏற்படக்கூடிய டவுட்டை எழுதுகிறாங்க. என்ன டவுட்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆண் நிஜமாகவே ஆணா, அங்கே இருக்கக்கூடிய பெண் நிஜமாகவே ஒரு பெண்ணா, அதுதான் அவங்க டவுட்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்கன்னா அவங்கள ஆண் இல்லைனா பெண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல, இட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இதுன்னு தான் சொல்ல போகிறாங்க, போனோன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்படின்னு பார்த்தா எது எப்போதுமே நிலச்சி இருக்குது? அந்த சோல், அந்த ஆத்மா. அப்போது அந்த ஆத்மா தானே அந்த செக்ஸை அனுபவிக்குது, உடம்பு இல்லையா? இப்போ ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போது இந்த செக்ஸும் கண்ணுக்கு தெரியக்கூடாது இல்லையா? இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது ஆணா இல்லை பெண்ணா. ஏன்னா அவங்க உடலை பார்க்கும்போது அது ஆணா பெண்ணான்னு தெரியல எனக்கு அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது இந்த படுக்கையில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டில் ஒரு ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை சரி பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய தலைக்காணியில் இருக்கக்கூடிய முடிகளெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் ஆணும் செய்யலாம். அப்போது ஒரு மூடின அறைக்குள் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டில் ஒரு பெண் ஆண் மாதிரியும் ஒரு ஆண் பெண் மாதிரியும் கூட ரோல் ப்ளே பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூடின கதவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நடந்துட்டப்புறம், அதாவது அந்த நெருக்கமான உறவு நடந்துட்டப்புறம் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த அறையை சுத்தம் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு கொலையாளி கொலையை செஞ்சுட்டு அப்புறம் அந்த தடயத்தெல்லாம் சுத்தம் செய்வார்ல, அந்த ரத்தத்தெல்லாம் கழுவுறது, அந்த கத்தியை ஒழிக்கிறது, இந்த மாதிரி தான் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க அந்த அறையை எந்தவே நடக்காத மாதிரி அந்த அறையை ஒழுங்குபடுத்துவாங்க. இப்போ இவங்க அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த நெருக்கமான உறவுக்கு அப்புறம் எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு உண்மையே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அதே மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, இதனால் எனக்கு என்ன வருது, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த போயம் அவங்க ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்க. இதில் ரெகுலர் ரைமிங்கோ ரிதமிக் பேட்டர்ன் எதுவுமே இல்லை. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண்ணுடைய ஆசை என்ன மாதிரி ஆசைன்னா, ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் இதில் கிடைக்குதா அப்படின்ற கூடிய ஒரு கேள்வியை தான் அவங்க இதில் கேட்குறாங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். When a man is dead or a woman, we call the corpse not he or she but it. இப்போ ஒரு ஆணோ பெண்ணை இறந்துட்டா அந்த பொணத்தை நம்ம இதுன்னு தான் சொல்கிறோம். அவள் இவன் சொல்கிறதில்ல, அவள் இவன்றது சொல்கிறதில்ல. Does it not mean that we believe that only the soul has sex and that sex is invisible? அப்போ உடல் இதுவாகிடுது. அப்போ எது நிலச்சிருக்கு? ஆத்மா தான். அப்போது அந்த ஆத்மா தானே அந்த உறவை அனுபவிக்குது. அப்போது ஆத்மா கண்ணுக்கு தெரியாதுன்னா இதுவும் கண்ணுக்கு தெரியக்கூடாது இல்லையா? Then the question is, who is the man, who the girl, all sex accessories being no indication. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, என் சந்தேகம், யார் இதில் ஆண், யார் இதில் பெண்? ஏன்னா இந்த செக்ஸுக்கான அசசரிஸ் எதுலையுமே எந்த இண்டிகேஷனும் இல்லை. Is she a male who with frail hands clasps me to her breast while the silence in her sick room turning eloquent accuses me of ingratitude. ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் வேறுபடுத்த முடியல அது ஆனா பெண்ணான்னு. அண்ட் இஸ் he female who after love smooths out the bed sheets with finicky hands and plucks from pillow strands of hair. ஏன்னா ஒரு பெண் கூட ஆண் மாதிரி ஒரு ரோலில் இருக்கலாம். ஆண் கூட அந்த ஒன்றா இருந்தது முடிஞ்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அறையை தூய்மைப்படுத்தலாம். How well I can see him after a murder conscientiously tying up the scene, wash the blood stains under the faucet, bury the knife. ஏன்னா இதை பார்க்கும்போது
ஒரு கொலை நடந்துட்ட அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற தடயங்களெல்லாம் வந்து சுத்தம் படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அந்த கத்தியை ஒழிச்சு வைக்கிறது, ரத்தக்கரையை கழுவுறது மாதிரி தான் இருக்குது. And what am I in sex who shuttles obviously from his stabs to recovery in her small silent room? அப்போ நான் என்ன, இதில் நான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் அந்த அமைதியான ரூமு எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் நான் என்ன அப்படின்ற கேள்வியோடு அவங்க இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.